மே 2026. இது சும்மா கேலண்டர்ல கடந்து போற இன்னொரு சாதாரண மாசம் கிடையாதுங்க. உங்க விதியின் பாதையையே முற்றிலும் மாத்தி அமைக்கப் போற ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனைன்னு தான் சொல்லணும். ஆமாம், மேல் ஆகாயத்துல நட்சத்திரங்களும் கிரகங்களும் தங்களுக்குள்ள ஒரு மாபெரும் பிரபஞ்ச நடனத்தை ஆரம்பிக்கப் போகுது. இந்த விளக்கத் தொகுப்புல அந்த அசாத்தியமான பிரபஞ்ச சக்தி நமது மூல ஆதாரங்களின்படி எப்படி ஒவ்வொருத்தரோட விதியோடும் விளையாடப் போகுதுன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த காவிய பயணத்துக்குள்ள போகலாம். இந்த பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு ஆழமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். இது வெறும் பழமொழி இல்லங்க. இந்த பிரபஞ்சம் இந்த மாசம் பலருக்கும் அளப்பரிய சக்தியையும் வெற்றியையும் பணமழையையும் கொடுக்க காத்திருக்கு. ஆனா அதுக்கு பிரபஞ்சம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விலை என்ன தெரியுமா? முழுமையான பணிவு மட்டும்தான். கொஞ்சோண்டு அகங்காரம் தலதூக்குனா கூட உச்சிலிருந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். பகுதி 1. பிரபஞ்ச நடனம். அதாவது இந்த காவியத்தோட தொடக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட தேதிகளை கொஞ்சம் உற்று கவனிங்க. மே 11ல செவ்வாய் மேஷத்துக்குள்ள வராரு. மே 14ல சுக்கிரனும் புதனும் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் மே 15ல சூரியன் ரிஷபத்துக்கு போறாரு. மே 29ல புதன் மிதுனத்துல ஆட்சி பெறுகிறார். இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்லைங்க, விதியோட வெடிமருந்து வெடிக்க போற தருணங்கள். உங்க கர்மாவோட சக்கரம் ரொம்ப வேகமா சுழலத் தொடங்குற மையப்புள்ளிகள் இதுதான். பகுதி 2. மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கான ஒரு கடினமான அக்னி பரீட்சை. மிதுன ராசி நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களை பார்த்து நேருக்கு நேரா கேட்கிற கேள்வி இதுதான். இந்த மாபெரும் புயலை நீங்க தாண்டி வருவீங்களா? உங்களோட பல நாள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காத மாதிரி ஒரு மாயத்தோற்றம் உருவாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை வேற யாரோ ஒருத்தர் தட்டி பறிக்கிற மாதிரியான நிலைமை கூட வரலாம். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நமது மூலங்கள்ல இருந்து ஒரு சின்ன கதையை சொல்றேன், கேளுங்க. ஒரு பால்காரன் பால்ல தண்ணி கலந்து வித்து லாபம் பார்த்தான். ஆனா ஆத்து பக்கமா அவன் தூங்கும்போது ஒரு குரங்கு அவனோட பணப்பைய திருடி பாதி பணத்தை ஆத்துல வீசிட்டு மீதியை மட்டும் கரையில போட்டுச்சான். அந்த மாதிரி தாங்க இந்த மாசம் உங்க நிலைமை இருக்கும். நீங்க 200% உழைப்ப போட்டா உங்களுக்கு மிஞ்சுறது என்னவோ வெறும் 50% பலன்தான். உழைப்பு கொஞ்சம் விரயமாகும். அதனால சளைக்காம இரட்டிப்பு உழைப்ப கொடுக்க நீங்க தயாரா இருக்கணும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற காலகட்டம் தான். இது பிரபஞ்சத்தோட ஒரு இருண்ட நிழல் மாதிரிங்க. நீங்க நல்லதுன்னு நினைச்சு வாய் திறந்தாலும் சரி, உங்க நாக்கே உங்களை வீழ்த்திடும். மனசுல நினைக்கிறதுக்கு நேர்மாறா வார்த்தைகள் வெடிச்சு சிதறும். இந்த காலத்துல நீங்க போட்டுக்க வேண்டிய ஒரே கவசம் முழுமையான மௌனம் மட்டும்தான். நீங்க விடுற ஒரு தப்பான வார்த்தை வாழ்நாள் முழுமைக்குமான இழப்பை ஏற்படுத்திடும். கன்னிராசிக்காரங்களே, இந்த குறிப்பிட்ட தேதிகளை உங்க மனசுல ஆழமா பதிவு வச்சுக்கோங்க. மே 14 நைட்ல இருந்து மே 16 நைட் வரைக்கும் உங்க எதிரிகள் உங்களை வீழ்த்த துடிச்சிட்டு இருக்காங்க. எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற அளவுக்கு கோவத்துல இருப்பாங்க. ஆனா இந்த நாட்கள்ல நீங்க மட்டும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா கடந்துட்டீங்கன்னு வைங்களேன், காத்து போன பலூன் மாதிரி உங்க எதிரிகள் அப்படியே சுருண்டு விழுந்துடுவாங்க. பகுதி 3. கடகம் மற்றும் சிம்மம். இவர்களுக்கான விடியலும் விதியின் சவாலும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இது நிஜமாவே ஒரு எமோஷனலான நேரம். 10 வருஷமா காத்து கிடந்து இனி நமக்கு குழந்தை பாக்கியமே இல்லேன்னு கண்ணீரோட நம்பிக்கையை இழந்த தம்பதிகளுக்கு இது ஒரு மாபெரும் நற்செய்தி. 40 இல்லங்க 49 வயசாகியிருந்தாலும் கூட பிரபஞ்சத்தின் கதவுகள் உங்களுக்காக அகலமா திறக்குது. உங்க வீட்ல ஒரு மழலையோட சிரிப்பொலி கண்டிப்பா கேட்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாசம் இது. சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா இது 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஒரு பக்கம் உங்க ஆரோக்கியம் சூப்பரா திரும்பி வரும், எதிர்பார்த்த பணமழை அப்படியே கொட்டும். ஆனா மறுபக்கம் நெருப்ப கக்கிற டிராகன் மாதிரி உங்க வார்த்தைகள் வெளிப்படும். அந்த வார்த்தைகள் உங்க சொந்த வீட்டோட அமைதியே சுட்டு புசிக்கிடும் அபாயம் இருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்தலைனா தேடி வந்த வெற்றிகள் எல்லாமே சாம்பலாயிடும். உஷார். பகுதி 4. மேஷம், ரிஷபம், துலாம் அப்புறம் விருச்சிகம். இவங்களுக்கான ராஜயோகம் மற்றும் மாபெரும் வெற்றி காலம். மேஷம் மற்றும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். பல வருஷமா வேலை இல்லைன்னு தவிச்சவங்களுக்கு 1 இல்ல 4 கார்ப்பரேட் கம்பெனிலிருந்து வேலை வாய்ப்புகள் வீட்டை தேடி வரும். ரொம்ப நாளா இழுத்தடிக்கப்பட்ட பேங்க் லோன்லாம் எந்த கேள்வியும் இல்லாம உடனே பாஸ் ஆகிடும். இரட்டிப்பு வருமானம், வீட்டை புதுப்பிக்கணுங்கிறவங்க கனவுன்னு உங்க வாழ்க்கை தரம் அசுர வேகத்துல மேல போக போகுது. துலாம் ராசி நண்பர்களே, பல வருஷமா, அதாவது ஒரு 25-30 வருஷமா உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் கனவு இருக்கும்ல, அது இப்போ நனவாக போகுதா? பல தசாப்தங்களா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பழைய வீட்டை புதுப்பிக்கிற அல்லது புதிய சொத்தை வாங்குற நேரம் வந்துடுச்சான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, துலாம் ராசியோட எழுச்சி ஒரு சரித்திரமா மாறப்போகுது. 30 வருஷ பழைய வீடு மாளிகையா மாறும். பல வருஷமா இழுத்தடிச்ச கோர்ட் கேஸ்ல உங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும்.
எதிர்பாராத வெளிநாட்டு பயணங்கள் அமையும். உங்களை வேண்டான்னு ஒதுக்குன அதே கம்பெனிகள் இன்னைக்கு ப்ளீஸ் எங்க கம்பெனில ஜாயின் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்கும் நிலைக்கு உங்க கௌரவம் உயரும். இது கேரண்டி. விருச்சிக ராசிக்கு நம்ம மூலங்கள் சொல்லும் ஒரே வாக்கியம் இதுதான். வை ராஜா வை. ஆமா, நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் நேரம் இது. எதை செஞ்சாலும் எதில் கை வச்சாலும் அது பொன்னா மாறும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்தாச்சு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு துணிகர முடிவும் உங்களுக்கு மாபெரும் லாபத்தை மட்டும்தான் தரப்போகுது. விருச்சிகத்தோட வெற்றி அதோட உச்ச நிலையை அடைய போற நேரம் இது. உயர்மட்ட அரசியல் தலைவர்களோட அங்கீகாரம் உங்களை தேடி வரும். உங்க பண போராட்டங்கள் அனைத்திற்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்படும். எல்லாவற்றுக்கும் மேலா உங்க வாழ்க்கை துணையை நீங்களே முழு அதிகாரத்தோட தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இனி விதியின் கையில வெறும் பகடைக்காய் கிடையாது. உங்க விதிய நீங்களே எழுதுற மாபெரும் சக்தி உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. பகுதி 5. இந்த வெற்றிக்கான ஆன்மீக கவசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்ச தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க மேஷ ராசிக்காரர்கள் தங்களுக்கு தேவையான பணிவை பெற சுவாமிமலை முருகனை வணங்கணும். ரிஷப ராசிக்காரர்கள் செல்வச் செழிப்பை தக்க வைக்க சக்கரத்தாழ்வாரை வழிபடணும். மிதுன ராசிக்காரர்கள் எதிரிகளை வேரறுக்க திருச்செந்தூர் முருகனை நாடணும். கடக ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தெளிவான முடிவுகளை எடுக்க ஸ்ரீ ஹயக்ரீவர் மற்றும் ராஜமாதங்கியை வணங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிக்காரர்கள் குடும்ப அமைதியை காக்க நாமக்கல் ஆஞ்சநேயர் மற்றும் நாமகிரி தாயாரை வழிபடணும். கன்னி ராசியினரை பாதுகாக்க மருதமலை முருகன் மாபெரும் அரணா நிற்பார். ஆனா துலாம் ராசிக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குங்க. நீங்க பழனி முருகனை தரிசிக்க செல்லும்போது அங்க ஒரு நாள் நைட் கட்டாயம் தங்கிட்டு தான் வரணும். இந்த முழுமையான அர்ப்பணிப்பு மட்டும்தான் உங்க மாபெரும் வெற்றிக்கான ஆன்மீக சாவி. விதியின் சக்கரம் இப்போ மிக வேகமா சுழண்டுட்டு இருக்குங்க. மே 2026 பலருக்கு சவால்களையும் பலருக்கு சரித்திர வெற்றிகளையும் தர காத்திருக்கு. கிரகங்களும் நட்சத்திரங்களும் நமக்கு வழிகாட்டலாம், இல்லை எச்சரிக்கலாம். ஆனா கடைசியில மனித மனதோட உறுதியும் நெறித்தவராத நம்பிக்கையும் மட்டும்தான் எல்லா புயல்கள்ல உங்களை காக்கும். இந்த ஆழமான விளக்கத் தொகுப்போட இறுதிக்கு நாம வந்துட்டோம். பிரபஞ்சம் தனக்கான அனைத்து கதவுகளையும் அகலமா திறந்து வச்சிருச்சு. உங்களுக்கான வாய்ப்புகளும் சவால்களும் உங்க கண்முன் பிரம்மாண்டமா விரிஞ்சு கிடக்குது. இப்போ நீங்க தான் முடிவெடுக்கணும். இந்த கதவுகளை தாண்டி புதிய உலகத்துக்குள்ள நுழைய நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.